ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இது என்னோட ஒரு ரேண்டம் டே ரொட்டீன் vlog தான். எப்பவும் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தல் குழம்பு வச்சேன். வத்தல் குழம்பு வைக்கிற அன்றைக்கி மோஸ்ட்லி ரசம் வீட்டில் ப்ரிஃபேர் பண்ண மாட்டோம். தயிர் இல்லைன்னா மோர் வச்சு சாப்பிட்டுக்குவோம். பட் இப்போ கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் பெப்பர் போட்டு ரசம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் ரசமும் வச்சுட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் மதிய லஞ்சுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் என்னோட இன்னைய டே vlog இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் ஒரு சில டாப்பிக்கில் டாக்ஸிக்கான பீப்புள் பற்றி, நெகட்டிவான பீப்புள் பற்றிலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்கக்கிட்டேருந்து நம்ம எப்படி விலகி இருந்துக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் சில டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்கில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, நம்ம லைஃபோட முன்னேற்றத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு சில பர்சன்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரியான பர்சன் உங்களை சுற்றி இருக்காங்க, இல்லை உங்களோட லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா எப்போவுமே அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களோட உங்கள் லைஃப்பில் எப்பவும் கனெக்டடாக இருங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பேரோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஏதோ யூஸ்ஃபுல்லாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாவது நம்ம லைஃப்க்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட இருந்து தெரிஞ்சுப்போம். இல்லை நம்ம கரியர் வைஸாக முன்னேறதுக்கு ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க. இல்லை நம்மளோட பர்ஸ்னலாக நம்மளை நம்ம வளர்த்துக்கிறதுக்கான சில விஷயங்களை அவங்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். இல்லை அவங்க சைட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப குவாலிட்டியான டைம்னு நீங்கள் யார் கூட அப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான பர்சன் உங்களோட லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பர்சனோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாவே ஏற்றுக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம லைஃப்பில் எப்பவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரியான பர்சன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாவோ, ரிலேட்டிவ்ஸ்லையோ, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இருப்பாங்க. சில பேருக்கு அவங்களோட நம்ம இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். நம்மக்கிட்டேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. நம்மளை இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம ஏதாவது பேசும்பொழுது ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட வார்த்தைகளில் அவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவான ஃபீலும் வராது. ஏன்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட பழகுவாங்க. பார்த்திங்களா, அந்த மாதிரியான பர்சனோட நம்ம இருக்கும்பொழுது நாமளாக இருக்க முடியும். நம்ம அவங்களோட இருக்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓவராலாக சொல்லணுன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் அவங்களோட இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான பர்சன் உங்களோட லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பவும் அவங்களோட ஒரு கனெக்டடாகவே இருங்க. அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்களை சுற்றி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான பர்சன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. தேர்ட் டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு ட்ரீம் உங்களுக்கு இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஒருத்தரோட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவங்க ஏதாவது விதத்தில் உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களே வாலண்டியராக நீங்கள் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான பர்சனை எப்பவுமே உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்.
நம்ம வந்து டவுன் ஆகாத மாதிரி, கிவ் அப் பண்ணிடாத மாதிரி இந்த மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், என்கரேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நமக்கு எப்பயும் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரியான விஷயம் வந்து வாலண்டியராக நமக்கு ஒருத்தர்கிட்டருந்து கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம எப்பவும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த மாதிரியான பர்சனையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டியான டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளோட லைஃப்பில் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4th டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கும் பொழுதோ, இல்லை உங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வரும் பொழுதோ, இல்லை ஒரு கஷ்டம் வரும் பொழுதோ, அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுனீங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய சில பர்சன் இருப்பாங்கல்ல. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க, இல்லை சில பேருக்கு லக்கிலி ரிலேட்டிவ்ஸில் கூட இருக்கலாம் இந்த மாதிரியான பர்சன். அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து நம்மளோட பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான விஷயத்தை வந்து நமக்கு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம ரொம்ப டவுன் ஆகாத மாதிரி, அந்த ப்ராப்ளமை நம்ம ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் அவங்க வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான பர்சன் நம்மளோட லைஃப்பில் இருந்தாங்கன்னா நம்மளோட அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியடில் கூட நம்ம டக்குன்னு எழுந்து வர்றதுக்கு அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 5th டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தவறுகளை அப்பப்போ நோட்டீஸ் பண்ணி, நீ செய்கிறது ரொம்ப தப்பு, உன்னோட லைஃப்பை இது இந்த வகையில் ஒரு பாதிப்பை உண்டாக்கும், ஸோ இதை வந்து மாற்றிக்க, திருத்திக்க அப்படின்னு சரியான நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரியான பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னடா இது நம்ம முகத்துக்கு நேராக அப்படி சொல்கிறாங்களே, நம்ம செய்கிற தப்பை வந்து சுட்டி காட்டுறாங்களே அப்படின்னு நினச்சி அவங்கள விட்டு விலகணும், இல்லை அவங்கள விலக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான பர்சன் நம்மளோட இருந்தாங்கன்னா நம்ம செய்கிற தவறுகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள எந்த டைம்லேயுமே கோவப்படுறதோ, இல்லை அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறதோ காட்டிக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட என்ன விஷயம் பண்ணாலும் சரின்னு வர்ற ஃப்ரெண்ட்ஸை விட நம்ம செய்கிற தவறுகளை அந்தந்த இடங்களில் கரெக்டாக சுட்டி காமிச்சு அதை வந்து இனிமேல் நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நம்மளை நம்ம பெட்டரான பர்சனாக மாற்றிக்கிறதுக்கு உதவுற மாதிரியான பர்சனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சன் உங்களோட லைஃப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள எந்த விதத்துலையும் எப்பவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான பீப்புளெலாம் உங்களோட லைஃப்பில் இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா கூட உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரியான பர்சனை மீட் பண்ணும் பொழுது எப்போவுமே அவங்களோட கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டி வர்றதுக்கும், உங்கள் லைஃப்பை நீங்கள் பெட்டராக மாற்றிக்கிறதுக்கும், அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரியான மக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் சில பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.